மிக அரிதாக, மிக குறைவாக, துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு தலைப்பாக, ஒரு விடயமாக எமக்கு உபகாரம் செய்த மனிதர்களை, எமக்கு நற்காரியங்களையும் உதவிகளையும் புரிந்த அந்த மக்களை மறந்து அவர்களுக்காக பிரதிபாதம் செய்யாது இந்த உலகத்திலே வாழ்வதுதான் எமக்கு மத்தியிலே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. மேலாளர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அவனுடைய பொருட்களால், பணங்களால், அறிவுகளால், ஆற்றல்களால், அவனது ஆலோசனைகளால், கால நேரங்களால் எப்போது நமக்கு உதவியுள்ளவனாக இருக்கின்றானோ அந்த மனிதனை நாம் மறக்கக்கூடாது, நன்றி கடன் செலுத்தக்கூடியவர்களாக, பிரதிபாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை, தலைப்புகளை குர்ஆனும் ஹதீஸும் நபிமார்களுடைய வரலாறுகளும் சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளும் நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சூரா ரஹ்மானிலே கூறும்போது ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்துவிட்டார், ஒரு நன்றி, அந்த மனிதன் ஏதாவது உபகாரம் செய்துவிட்டார், அந்த மனிதனுக்கு பிரதிபாதம் செய்வதை விட வேறு ஏதாவது கூலி இருக்கின்றதா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் என்னை பார்த்து கேட்கும்போது வலா தன்சவுல் ஃபத்ல பைனக்கும் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். இந்த வசனம் திருமணம் முடித்தவர்கள் வாழ்ந்து, கணவன் மனைவியாக வாழ்ந்து, அவர்களுக்கு மத்தியிலே விவகாரம், அவர்களுக்கு மத்தியிலே தலாக், டிவோர்ஸ் வந்தாலும் கூட நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தபோது கணவன் மனைவிக்கு செய்த உபகாரங்கள், மனைவி கணவனுக்கு செய்த உபகாரங்கள்
குழந்தைகளில் ஒருவரை திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வேலைக்காரராக வந்த நபி அவர்கள், தோல் துருக்கியிலே தண்ணீரை ஊற்றி கொடுத்த நபி அவர்கள் ஒரு நபிக்கு மருமகனாக மாறினார். அந்த நபிக்கு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாமனாராக மாறினார்கள். அவருடைய குழந்தையை திருமணம் முடித்து மனைவியாக கொடுத்தார்கள். அன்பானவர்களே, நமக்கு பழமொழி சொல்கிறது, உப்பிட்டவரை உள்ளடவும் மறவாதே என்று சொல்கிறது. மேலானவர்களே, உப்பில்லா அண்டமும் குப்பை என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, அந்த உப்பிட்டவரை உள்ளடவும் மறவாதே என்பது நன்றி உள்ளவர்களை, உபகாரம் செய்தவர்களை மறக்கக்கூடாது. மேலானவர்களே, லட்சம் தருபவர்கள் மட்டுமல்ல நன்றி உள்ளவர்கள், கோடி தருபவர்கள் மட்டுமல்ல நன்றி உள்ளவர்கள், வீடை கட்டி தந்தவர்கள் மட்டுமல்ல நன்றி உள்ளவர்கள். மேலானவர்களே, கஷ்டத்தின் போது, நெருக்கடியின் போது, துன்பத்தின் போது என்னுடைய குடும்பத்திற்காக, எனது பிள்ளைக்காக, எனது மருத்துவ செலவுக்காக, எனது மனைவியின் செலவுக்காக ஒருவர் உதவி செய்திருக்கிறார் என்றால் அது காலத்தால், அது நேரத்தால், அது பணத்தால். மேலானவர்களே, அவர்களை எப்போதும் நன்றியோடு நாம் பார்க்க வேண்டும், நன்றி உணர்வோடு பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்றுதான் பாடசாலையாக இருக்கலாம், பாடசாலையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட முன்னைய அதிபர்களாக இருக்கலாம், முன்னைய ஆசிரியர்களாக இருக்கலாம், முன்னைய நிர்வாகிகளாக இருக்கலாம், அல்லது இந்த பள்ளிக்காக, இந்த மஸ்ஜிதுடைய முன்னைய நிர்வாகிகளாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், ஒரு மதரசாவின் உஸ்தாத்மார்களாக இருக்கலாம், ஒரு அதிபராக இருக்கலாம், ஒரு நிர்வாகமாக இருக்கலாம். அன்பானவர்களே, எப்போதும் நாம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக, அவர்களை மறக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் வரலாறும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லும்போது, மன் அத்தா இலைக்கும் மஅரூஃபன் ஃபகாஃபிஹு சொன்னார்கள், உங்களுக்கு யாராவது ஒரு நனவு செய்கிறார்கள், ஏதாவது நனவு செய்கிறார்கள், மேலானவர்களே, அவர்களுக்கு நீங்கள் பிரதிபகாரம் செய்யுங்கள். உங்களால் ஒரு 1000 தந்தவருக்கு உங்களால் முடியுமாக இருந்தால் 2000 கொடுங்க. உங்களுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு, ஒரு வேலை செய்வதற்கு தந்தவருக்கு 2 வேலைகளை நீங்கள் கொடுங்க. மேலானவர்களே, அவர்களுக்கு பிரதிபகாரம் செய்யுங்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைலம் தஜிது மா துகாஃபிலஹு சொன்னார்கள், உங்களால் பிரதிபகாரம் செய்ய முடியவில்லையா, உங்களால் நன்றிகடன் செய்ய முடியவில்லையா, ஃபதுஉ லஹு ஹத்தா தஅலமு அன் கத் காஃபதுஹு ரவாஹு சொன்னார்கள், உங்களால் பொருளால் உதவி செய்ய முடியவில்லையா, உங்களால் பணத்தால் பிரதிபகாரம் செய்ய முடியவில்லையா, நபி அவர்கள் அழகான வழியை காட்டிக் கொடுத்தார்கள். நன்றி உள்ளவர்களுக்கு துஆ பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்காக உபகாரம் செய்தவர்களை மறக்காமல் அவர்களுக்காக துஆ பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தெரியுமா? உங்களுக்கு தெரியும் அல்லவா? உதவியவர்கள் எப்படி உதவினார்கள் என்று தெரியும் அல்லவா? தனது மகனின் திருமணம் வரும்போது, தனது மகனின் திருமணம் வரும்போது எனது மகனை கரை சேர்க்க முடியாமல் எனது மகனுக்காக ஒரு கணவனை, பொருத்தமான கணவனை தேடிய போதும் அந்த திருமண விடயத்திற்கான செலவினங்களை என்னால் தூக்க முடியாத போது எங்களுக்காக உதவினார்கள் அல்லவா? அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். எப்படி தெரியுமா? உங்களுக்கு உங்களது மனம் திருப்தி அடையும் வரை துஆ செய்யுங்கள் என்றார்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் கஷ்டப்படுத்தவில்லை. லா யகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா. மார்க்கம் என்னை கஷ்டப்படுத்தவில்லை. நபி அவர்களும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, உங்களால் பிரதிபகாரத்தை எவ்வாறு செய்ய முடியுமோ அவ்வாறு செய்யுங்கள் என்று மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இன்னொருத்திலே சொல்லுகின்ற போது, வஇலா ஹுக்கிக்கும் பிதஹியத்தின் ஃபஹய்து பிஅஹ்ஸன மின்ஹா. அல்லாஹ் ஷரீஅத்திலே, மார்க்கத்திலே
சொல்ல முடியலையா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அவங்க சொன்ன ஸலாத்துக்கு பதிலாக வலைக்கும் ஸலாம் சரி சொல்லுங்க. மேலானவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு சொல்லுகிறது, எமக்காக உதவி செய்தவர்களை, நமக்காக உபகாரம் செய்தவர்களை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது என்ற பாடத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகாக சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார். மேலானவர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மனிதன் செய்த நலவுக்காக, மனிதன் செய்த நன்மைக்காக அவன் நன்றி செலுத்தவில்லை, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். ரமதானுடைய காலங்களில் எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ தனவந்தர்கள் எங்களது வீடு வாசலை புனர்நிர்மாணம் செய்வதற்காக, எமது ஊருடைய பாடசாலைகளை புனர்நிர்மாணம் செய்வதற்காக, எமது மதரசாக்களுடைய வளர்ச்சிக்காக தருகின்றார்கள். அவரெல்லாம் மண்ணறையில் வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் மரணித்தாலும் அவர்களது குடும்பத்தினருக்காவது உபகாரம் செய்ய வேண்டும். நன்றி கடன் செய்யக்கூடியவர்களாக நாம் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நன்றி கடனை பாருங்கள். நபி அவர்கள் மிம்பரிலே பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன மிம்பர்? ஈச்சல் புத்தியில் இருந்து நபி அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு விதமான ரிவாயத்துகள், ஒரு ரிவாயத்திலே ஆண் என்றும் ஒரு ரிவாயத்திலே பெண் என்றும் வந்திருக்கிறார். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மிம்பர் மேலே நாம் அழகான பலகையினால் செய்து தரட்டுமா? நீங்கள் ஈச்சல் புத்தியின் மீது இருந்து பயான் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அழகாக ஒரு மிம்பரை செய்து தரட்டுமா என்று கேட்டபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து தாருங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னார். நபியுடைய நன்றி கடனை பாருங்கள். நபி அவர்கள் மிம்பரிலே இருந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதமான ஒரு பிராணி, ஒரு ஒட்டகையாக இருக்கலாம், அல்லது ஆடாக இருக்கலாம், அல்லது மாடாக இருக்கலாம், அது குட்டி எடுக்கின்ற போது எவ்வாறு அனுப்புகிறதோ அவ்வாறு ஒரு அன்புகள் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், நபி அவர்கள் எந்த ஈச்சம் குத்தியின் மீது இருந்து உபதேசம் செய்தார்களோ, பயான் செய்தார்களோ, அந்த ஈச்சம் குத்தி ஆட ஆரம்பிக்கிறது. ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஈச்சம் குத்தியை அமைதிப்படுத்துகிறார்கள், தடவுகிறார்கள். ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு பாடகன், வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தை ஒரு பொருளை வாங்கி கேட்கின்ற போது தகப்பனிடத்திலே, தாயிடத்திலே, உறவினரிடத்திலே பணம் இல்லாத போது அந்த குழந்தை தேவி தேவி அழும். குழந்தைக்கு தந்தையிடத்திலே பணம் இல்லை என்பது புரியாது, தாயிடத்திலே பணம் இல்லை என்பது புரியாது. அந்த குழந்தை எவ்வாறு தேவி தேவி அழும்போது தாயும் தந்தையும் அந்த குழந்தையை நிதானப்படுத்துகிறார்கள், தாயும் தந்தையும் அந்த குழந்தையை அமைதிப்படுத்துகிறார்கள். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈச்சல் குத்தியை தடவுகிறார்கள், அந்த ஈச்சல் குத்தியை அமைதிப்படுத்துகிறார்கள். அந்த ஈச்சல் குத்தி அழுகையை குறைத்து விடுகிறது, அழுகையை நிறுத்தி விடுகிறது. சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த ஈச்சல் குத்தியை இந்த புதிய மிம்பரோடு நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், அதை அட்டாக் பண்ணி விடுங்கள் என்றார்கள். ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்கள், எம்முடைய ஊரில் முன்னோர்கள் இருக்கிறார்கள். எமது ஊருடைய முன்னேற்றத்துக்கான எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கின்றன. எமது இந்த பள்ளியின் முன்னேற்றத்துக்கான எத்தனையோ நிர்வாகிகள், எத்தனையோ மூத்தவர்கள், எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ புத்திஜீவிகள், எத்தனையோ உலமாக்கள் இன்று மரணித்து விட்டார்கள் அல்லது நோயாளிகளாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அவர்களுக்கு நாம் நன்றிகள் உள்ளவர்களாக, அவர்களை மறவாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை ஒரு வானும் ஹதீஸும் நபிமார்கள் எல்லாரும் சொல்லி காட்டுகிறார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது விஷயம் மேலானவர்களே, குடும்ப விஷயத்தை பற்றி ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நபி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் மூத்த வயதில நபி அவர்கள் திருமணம் முடிச்சாங்க. மூத்த வயதில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்தாகிட்டாங்க.
அல்லாஹ் தந்தான். இந்த ஹதீஜா அம்மையார் தான் பெண்களின் ஈடுக்காக அவர்கள் அதிகமாக பணங்களை செலவழித்தார் என்பதை ஹதீஜா அம்மையார் அவர்கள். பெண்களிலே முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தானே. இவர்களை விட சிறந்த ஒரு பெண் எனக்கு மனைவியாக கிடைப்பாளா என்றார்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் திருமணம் முடித்து ஒன்னல்ல ரெண்டல்ல 4 குழந்தைகளை கண்டு அந்த குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுத்து அந்த குழந்தைகளின் பேர குழந்தைகளை நாம் கண்டும் கூட மேலானவர்களே, எனது மனைவிக்கு எப்போது நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறேன். வீட்டுக்குள்ளிருந்து வெளியே சென்று கடைகளிலும் தொழில்களிலும் வியாபாரங்களில் இருந்து கொண்டு நஷ்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் வரும்போது வீட்டுக்குள்ளே வருகின்ற போது எனது மனைவி அன்பான ஒரு கூடை எனக்காக தருகிறார். அந்த மனைவி என்னை அரவணைத்து எனக்காக ஒரு குறைபாடத்தை, எனக்காக ஒரு டீயை, எனக்காக ஒரு பேட்டியை, எனக்காக ஒரு ருசியான உணவை தயார் செய்து தருகிறார் என்றால் அவள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே நபி அவர்கள் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? எங்காவது இருந்து இறைச்சி வந்தா ஹதீஜாவுடைய குடும்பத்துக்கு அனுப்புவாங்க. சாப்பாடு வந்தா ஹதீஜாவுடைய குடும்பத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்ப ஹதீஜாவுடைய குடும்பத்தை பத்தி, ஹதீஜாவுடைய சிறப்புகளை பற்றி பேசும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கோபம் வரும். கேட்பாரா, யா ரசூலல்லாஹ், என்னை கண்ணியாக முடித்தீர்கள், சிறு ஒரு வாலிப பெண்ணாக முடித்தீர்கள், ஹதீஜாவை ஒரு வயதான பெண்ணாக முடித்தீர்கள். அப்படி இருந்தும் யா ரசூலல்லாஹ், ஏன் நான் இருக்கும் போது ஹதீஜாவை பற்றி பேசுகிறேன்? நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஹதீஜா எனக்கு வஹி கிடைக்கின்ற போது, எனக்கு நுபுவத்து கிடைக்கின்ற போது எனது கஷ்டங்களை சுமைகளை எல்லாம் அனுசரித்து ஆறுதல் சொன்னவள் எனது மனைவி ஹதீஜா. என்னை மக்கள் மக்கத்திலிருந்து விரட்டுகின்ற போது, மக்கள் எனக்கு துன்புறுத்துகின்ற போது, மக்கள் என்னை ஒடுக்குகின்ற போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னை ஒடுக்கவில்லை, என்னை விரட்டவில்லை, எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். ஹதீஜா அம்மையார் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், லா யத்ருகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கலிக மின்ஹா ஹுல்கன் ரதிய மின்ஹல் ஆஹர். சொன்னார்கள், உங்களுடைய மனைவிடத்திலே ஏதாவது தவறை காண்பி, ஏதாவது எமது குடும்ப சுற்றுலா 2 நாள் போகும்போது, 3 நாள் சுற்றுலா போகும்போது எங்கு சென்று வீடு எடுத்தோமோ, ரூம் எடுத்தோமோ அங்கு பிரச்சனை. எங்களுக்கு நல்ல ரூம் கிடைக்கல, எங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல ரூம் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, எங்களுக்கு அழகான முறையில ஓய்வெடுக்கிறதுக்கான இடம் கிடைக்கல. 4வது நாள் வீட்டுக்கு வரும்போது குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை. முகம் பார்த்து பேசுறது இல்லை, முகம் பார்த்து கலைக்கிறது இல்லை. 3 நாள் சுற்றுலா, 2 நாள் சுற்றுலா. ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி என்றால், திருமணம் முடித்து 10 வருடங்கள் வாழும் போது, திருமணம் முடித்து 20 வருடங்கள் வாழும் போது, திருமணம் முடித்து 30 வருடங்கள் வாழும் போது, மரணிக்கும் வரை வாழும் போது மனைவிடத்திலே ஏதாவது குறைகள் வராமல் இருக்குமா? மனைவிடத்திலே ஏதாவது குறைபாடுகள் வராமல் இருக்குமா? நபி சொல்லித் தந்தார்கள், அந்த பெண்ணிடத்திலே ஒரு வெறுக்கக்கூடிய செயலை நீங்கள் கண்டால், 99 வெறுக்கின்ற செயலை கண்டால் அவரிடத்திலே விரும்புகின்ற ஒரு செயல் இருக்கும், விரும்புகின்ற ஒரு நடத்தை இருக்கும். அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, இன்று எவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள், மனைவியை பற்றி இல்லாத உள்ளாத பிரச்சனைகள், அதனால் தலாக்குகள், அதனால் விவாகரத்துகள் நடைபெற்று குழந்தைகள் எல்லாம் மேலானவர்களே மிக கவலைக்கியமாக நடப்பதை, செயல்படுவதை நாம் இந்த சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணிக்கை மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள்,
அந்த நாளையில் இருந்து எனது கதவை நான் கூடவில்லை. யார் சொல்லலாம்? அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு நபி அவர்கள் செய்த பிரதிபலன் என்ன தெரியுமா? நபி அவர்கள் செய்த நன்றிகள் என்ன தெரியுமா? மேலானவர்களே, மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடிய எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள், வாயில்களை கதவுகளை மூடிவிடுங்கள். இல்லா ஹௌஃபத அபீ பக்ரி, அபூபக்கருடைய வாசலை மூடிவிடார். அபூபக்கருடைய வாசலை மூடிவிடாதீர்கள். ஹிஜ்ரத்தின் போது அந்த கதவை எனக்காக திறந்து வைத்த அபூபக்கரை நான் நன்றிகளோடு பார்க்க வேண்டும். இந்த அபூபக்கருடைய கதவை மூடாதீர்கள் என்றார்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, எமது சமூகத்திற்கு, எமக்காக, எமது குடும்பத்திற்காக உதவி ஒத்தாசை புரிந்த எத்தனை சகோதரர்களை, எத்தனை கணவன்களை, எத்தனை புத்திஜீவிகளை நாம் இன்று புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் சமூகத்திலே. மேலானவர்களே, நபி அவர்கள் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், இந்த அன்சாரிகளை யாரெல்லாம் விரும்புவார்களோ அவர்கள் மூமினுடைய அடையாளங்கள். இந்த அன்சாரிகளை யார் கோபிப்பார்களோ அவர்கள் நயவற்ற காரணங்கள் என்றார்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் சொன்னார்கள் என்று தெரியுமா? பக்கத்தில் இருந்து என்னையும் தோழர்களையும் விரட்டிய போது, ஒவ்வொருவரையும் பக்கத்திலிருந்து எங்களை விரட்டிய போது நாம் மதீனாவுக்கு வந்தோம் அல்லவா? வீடுகளையும் அவருடைய தோட்டங்களையும் அவருடைய பணங்களையும் அவருடைய உதவிகளையும் எமக்காக தந்து உதவி செய்தவர்கள் அல்லவா இந்த அன்சாரிகள். எனவே இந்த அன்சாரிகளுக்கு நீங்கள் யாரும் ஏசக்கூடாது என்று சொன்னார்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எல்லா முஹாஜிர்களும் ஒரு பாதையிலே செல்லும் போது அன்சாரிகள் மற்ற பாதையில் சென்றால் நான் எப்போதும் அன்சாரிகளுடைய பாதையிலே தான் செல்வேன். ஏனென்றால் எனக்காக உதவியவர்கள், எனது தோழர்களுக்காக உதவியவர்கள் என்றார்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லக்கூடிய ஒருவனாக இல்லை என்றிருந்தால் நானும் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் என்றார்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ரபிஆ அல் அஸ்லமியுடைய ஒரு சம்பவத்தை பாருங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? பெரிசாக நபி அவர்களுக்கு பெரிய உதவி செய்யல. அவர் ஏழை சஹாபி, அவர் கருத்த சஹாபி. நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எழும்பி இருக்கும் போது ஒரு நாள் ஒது செய்வதற்காக நபிகளாருக்கு ஒதுவெடுக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைத்தார். என்ன செஞ்சார்? இன்னைக்கு எவ்வளவுதான் கோடியை கொடுத்தாலும், எவ்வளவுதான் படிக்கிறதுக்காக வேண்டி செலவுக்காக உதவி செய்தாலும், மருத்துவத்துக்காக உதவி செய்தாலும், வீடு வாசல் தொழிலுக்காக உதவி செய்தாலும், அடுத்த காலம் முன்னேறுகின்ற போது அவர்களை அவமதிக்கின்ற சமூகத்தை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, நாம் இன்று பெரும் பெரும் டாக்டர்களாக, லோயர்களாக, இன்ஜினியர்களாக, அல்லது பெரும் பெரும் ஆசான்களாக நாம் வந்தாலும், அன்பானவர்களே, எமக்காக வேண்டிய ஒரு நேசர் இருந்தது, ஆரம்ப பாடசாலை இருந்தது. அந்த ஆரம்ப பாடசாலையிலே எமக்கு விதித்த, எம்மை விதைத்த அந்த ஆசிரியர்கள் இருப்பார்கள். மேலானவர்களே, அந்த ஆசான்களை நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த ஆசான்களை விட சிறந்தவர்களாக, நாம் சிறந்த தேர்ச்சி பெற்ற ஒரு அதிபராக, அல்லது ஒரு ஆசிரியராக, அல்லது ஒரு இன்ஜினியராக, அல்லது ஒரு லோயராக நாம் வந்தாலும் கூட எனக்காக அடித்தளமிட்ட அந்த பாடசாலையில் இருக்குகின்ற சாதாரண ஆசிரியர்களையோ சாதாரண ஆசிரியர்களையோ நாம் மறக்கக்கூடாது, நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. மேலானவர்களே, இன்று என்ன நடக்குகிறது? இன்று என்ன நடக்குகிறது? அன்பானவர்களே, நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபிஆ அஸ்லமியிடத்திலே நன்றி கடன் செய்கிறார்கள். பொது செய்வதற்காக கொஞ்சம் தண்ணி கொடுத்தார்கள். கேட்டார்கள், ரபியா, திருமணம் முடித்தீர்களா? ரபியா, திருமணம் முடிக்கல யா ரசூலல்லாஹ். இரண்டாவது முறை, ரபியா, திருமணம் முடித்தீர்களா? முடிக்கவில்லை. மூன்றாவது நாள், முடித்தீர்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லுவோம் என்றார்கள். கேட்டார்கள், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், திருமணம் முடித்தீர்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், ஒரு வார்த்தையை, ஒரு கடிதத்தை கொடுத்து இன்னாருடைய வீட்டிலே சென்று உங்களுக்காக நான் கேட்டதாக பொன் கேளுங்கள் நபியா என்றார்கள். மேலானவர்களே, அவர்கள் பொன் கொடுக்க தயாராகி விட்டார்கள். அடுத்த நாள் சபைக்கு வருகிறார்கள். கேட்டார்கள், நபியா, பொன் பார்த்து விட்டீர்களா?
கேட்டார்கள் நபி அவர்கள் அபூ பர்தாவை பார்த்து, புரைதா, நீங்கள் இந்த ரபியாவுக்கு இந்த மகனுக்காக ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று புரைதாவை பற்றி கேட்டபோது புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்தார். மேலாளர்களே, எம்மிடத்திலே செல்வம் இல்லை என்றால், செல்வாக்கு இல்லை என்றால், பட்டம் எம்மிடத்திலே பணம் இல்லை என்றிருந்தால், பொருள் இல்லை என்றிருந்தால், பணம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், செல்வம் செல்வாக்கு உள்ளவர்கள் இருப்பார்கள். இவர்களை நாம் பயன்படுத்தி எமது சமூகத்துக்காக, எமது ஊருக்காக, எமது பாடசாலைக்காக, எமது மதரசாவுக்காக, எமது நல்ல அபிவிருத்தி சங்கங்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற பாடத்தை நாம் இருந்து படிக்க வேண்டும். மேலானவர்களே, மகனுக்குரிய ஏற்பாடும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள் நபியா, நீங்கள் உங்களுக்குரிய மகனுக்குரிய ஏற்பாடு முடிந்துவிட்டதா? ஆம் யா ரசூலல்லாஹ், வலிமாவுக்குரிய ஏற்பாடு கிடையாது. புரைதா, வலிமாவுக்குரிய ஏற்பாடை செய்யுங்கள். மேலானவர்களே, ஒருவரை அனுப்பினார்கள். நபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய ஆட்டை ஏற்பாடு செய்கிறார்கள். ஆட்டை அறுத்து ரபியாவுடைய வலிமாவை முடித்து கொடுத்தார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன செய்தார்கள்? ஒரு செய்வதற்காக ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொடுத்தார்கள். நபி அவர்கள் அவருக்கு பொன் பார்த்து கொடுத்து, நபி அவர்கள் மகனுக்குரிய ஏற்பாடுகளை கொடுத்து, நபி அவர்கள் வலிமாவுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் என்றால், அன்பானவர்களே, நாம் நன்றியுள்ள சமூகமாக வாழ வேண்டும். நாம் பிரதிபாலம் செய்கின்ற ஒரு நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய நம்முடைய பொதுவாக்களை, பிரசங்கங்களை நாம் சுருக்கமாக நிற்பதில் சிறப்பு. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நான் ஒரு உபதேசத்தை சொல்லுகிறேன். அது மேலானவர்களே, பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்களாக இருந்தாலும், அல்லது கல்லூரியிலே மதரசாக்களிலே கல்வி கற்ற மாணவர்களாக இருந்தாலும், மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு சம்பவத்தை பாருங்கள். லா யம்லிகு யதஹு இல்லா அன் யதுவலி உஸ்தாதிஹி. அம்மார் அவர்கள் எப்போது கையை உயர்த்தினாலும், துஆவுக்காக, பிரார்த்தனைக்காக கையை உயர்த்தினாலும், மேலானவர்களே, அவர்களுடைய ஆசானைக்கு எப்போதும் துஆ செய்யாமல் கையை விட மாட்டார், கையை கீழே விட மாட்டார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, மாமனார் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மிக முக்கியமான ரெண்டு மாணவர்கள். மேலானவர்களே, ஒரு அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் எப்போது என்னுடைய உஸ்தாத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு துஆவுக்காக கையை, நான் எனது தந்தைக்காக கையை உயர்த்தினாலும், எனக்கு துஆ செய்தாலும், எனது ஆசான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு எனது கையை நான் துஆ செய்யாமல் கையை கீழே விடமாட்டேன் என்றார்கள் அவருடைய மாணவர்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாமுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது உஸ்தாத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் நான் கற்ற கல்விக்காக எனக்கு ஒழுக்கத்தை, அறிவை கற்றுத் தந்த எனது உஸ்தாத் மாமனார் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்காக நான் எப்போதும் துஆ செய்யாமல் எனது கரத்தை விட்டது கிடையாது என்றார். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் துஆ பிரார்த்தனை செய்கின்ற போது எனது ஆசானுக்காக, எனது பெற்றோருக்காக நாம் நிச்சயமாக துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலானவர்களே, நன்றி உபகாரத்திலே மிக கடைசியாக சொல்கின்ற ஒரு விடயம் தான், நாம் ஒவ்வொருவரும் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எமது பெற்றோர்களுக்கு நன்றிகள் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவு கிடைத்து விட்டது, பட்டம் கிடைத்து விட்டது, பதவி கிடைத்து விட்டது, செல்வம் செல்வாக்கு கிடைத்து விட்டது, பெருமதியான வாகனத்தில் பயணிக்கிறோம், கோடான கோடி மாளிகையிலே வீடுகளிலே அமர்ந்திருக்கிறோம்.
நாங்க எவ்வளவுதான் லட்சாதிபதியாக இருந்தாலும் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் ஏன் தாய் ஏன் தந்தை வைத்தியசாலை இருக்கும் போது உங்களோட பணத்துல கோடியை கொடுத்து ஆள் பார்க்க வச்சாலும் லட்சத்தை கொடுத்து ஆள் பார்க்க சாதியை நியமிச்சாலும் அன்பானவர்களே அண்ணாவின் விளையாடுகளே ஒரு தாயை ஒரு தந்தையை பார்ப்பதற்கு மிக தகுதியானவர் அது ஒரு குழந்தையாகத்தான் அது ஒரு குழந்தையாகத்தான் எத்தனையோ தாயும் தந்தையும் மரத்தையும் ஜலத்தையும் கழுவியவர்கள் துவைத்தவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே கரவான்களே எனவே ஒவ்வொருவரும் மனதிற்குள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எனது குடும்பத்திலே நெருக்கடிகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள் என்றால் நிச்சயமாக எனது தாய் தந்தையுடைய துவா எனக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் ஆக மேலானவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கரவான்களே சொல்லுகிறேன் எனவே அல்லாஹ் பேச எதெல்லாம் நாங்கள் பேசினோமோ எதுவெல்லாம் கேட்போமோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து இந்த உலகத்திலே மனிதர்கள் அடியார்கள் செய்த உதவிக்காக உபகாரத்திற்காக நன்றிகள் உள்ளவர்களாக பெருமைப்பாரம் செய்கின்றவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மாற்றிடுவானாக யா அல்லாஹ் உடைய பாவங்களை